ஹலோ நண்பா, வர்ணங்கள் ஆயிரம்ல உங்களை திருப்பி மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் நண்பா. போன வாரம் கூட நம்ம நிறைய குட்டி சேஞ்சஸ் பற்றி கதைச்சோம் இல்லையா? அந்த குட்டி சேஞ்சஸ்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா போன வாரம் கதைச்ச அந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் எவ்வளோ பெரிய விஷயத்தை சேஞ்ச் பண்ணுதுன்றத யாரும் ரியலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு மணிக்கட்டில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா போன வாரம் அழகாகவே அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போன்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு குட்டி சேஞ்சஸ்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர போகிற எபிசோடாக தான் இந்த வாரமும் இருக்க போகுது. ஸோ லேட் பண்ணாமல் ஷோக்குள்ளே இணைந்து கொள்ளலாம். ஹாய் மக்களே, போன வாரம் சுய பராமரிப்பில் மணிக்கட்டை பற்றி கதைச்சிருந்தோம். வாழ்க்கையில் இந்த மணிக்கட்டு அப்படின்ற விஷயம் எவ்வளோ விஷயத்தை சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். ஏன்னா மணிக்கட்டு அப்படின்ற விஷயத்த நம்ம எழுதும்போது, தூக்கும்போது, கதைக்கும்போது, பஞ்ச் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இதை எவ்வளோ விஷயத்தால் பாதிக்கப்படுது, இதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக்கமாக பேசியிருந்தோம். ஆனால் இந்த வாரம் பார்க்க போகிறது அப்படியே மணிக்கட்டுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விஷயந்தான். மணிக்கட்டு அப்படின்ற விஷயம் உடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது உடம்புல. அது உடஞ்சிச்சின்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதில் ஏற்படுற அழுத்தத்தால் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். அப்படியே இந்த வாரம் பார்த்தோம்னா நம்ம நெகத்தை பற்றி பேச போகிறோம். நெகம் அப்படின்றது விஷயம் எல்லாரும் வளர்க்குறாங்க, ஒரு குட்டியான விஷயம் தானே, இதில் என்ன மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்பட போகுது, இதை என்னத்தை பாதுகாக்க இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தோணி இருக்கலாம். ஆனால் நெகம் அப்படின்ற விஷயந்தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கு முதல் காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட உடம்புக்குள்ளே கிருமிகள் போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழியாக இருக்கிறது இந்த மூக்கு வாய் அப்படின்ற விஷயந்தான். ஏன்னா கதைக்கும் போதும் அப்படி இல்லைன்னா சுவாசிக்கும் போது தான் நோய்கள் போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரொம்ப ஓப்பன்டாக இருக்கிற இன்னொரு பாடி பார்ட் அப்படி இல்லைன்னா உடம்புல இருக்கிற இடம்னா என்னென்னா, உடம்பு உள்ள டிரெக்டாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த நெகங்கள் தான். இந்த நெகங்களை க்ளீனாக வச்சுக்கல அப்படி இல்லைன்னா இந்த நெகங்களில் ஏற்படுற குட்டி குட்டி ஜெர்ம்ஸ்னால நிறைய நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த நோய்கள்னால உங்களோட வாழ்க்கை எதிர்காலமே பாதிக்கப்படலாம். அதனால் இந்த நெகங்களை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் அதிலிருந்து வர்ற நோய்களை தவிர்க்கலாம். க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு சில பல டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை பற்றி இன்றைக்கி நான் விரிவாக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெகங்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு குட்டியான கிளாரிஃபிகேஷன் பார்த்துடலாமா? இந்த குட்டியான கிளாரிஃபிகேஷனில் ஒரு முதல் விஷயம்னா, நெக சுத்திகள் ஏற்படுறது நமக்கு வெளியே தெரிகிற ஒரு நோயாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நகங்களில் குட்டி குட்டி ஜெர்ம்ஸ் போயிட்டு தங்குறனால நம்ம சாப்பிடும்போதோ அப்படி இல்லைனா தண்ணி குடிக்கும்போதோ இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ கூட அந்த ஜெர்ம்ஸ் தண்ணி கூடயோ சாப்பாடு கூடயோ கலந்து உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே காலையில் வந்ததுமே செக் பண்ணி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற முதல் விஷயம் நகங்களாக இருக்குது. அது ஒரு தவறான விஷயம் இல்லை. ஏன்னா அதால் நோய்கள் ஏற்படுறது அதிகம் அப்படின்றதுனால தான். இந்த நகங்களை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கைகளை கழுவுறது. கைகளை அழகாக கழுவி க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சோப்போ இல்லைன்னா ஒரு ஹேண்ட் வாஷோ யூஸ் பண்ணுறது பெட்டரான விஷயம் தான். ஏன்னா கைகளுக்கு சென்சிட்டிவ் கம்மி, அதனால் உங்களோட கையில் இருக்கிற ஜெர்ம்ஸ் அப்படி இல்லைன்னா குப்பைகள் தான் க்ளீன் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் கைகள் இந்த சோப்னாலேயோ ஹேண்ட் வாஷ்னாலேயோ பாதிக்கப்படாது. இந்த கழுவுறது அப்படி இல்லைன்னா க்ளீனாக வச்சுக்கிறதுன்றதை தவிர்த்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த நகங்களை கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த நகங்களை கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்க மாட்டிங்களா இருந்தால் அதில் போயிட்டு தங்குற ஜெர்ம்ஸ் இன்னும் அதிகமாகிடும். புரியுதா? அதிகமாக ஜெர்ம்ஸ் தங்க அதில் இருக்கிற நோய்களோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இதை கட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் இல்லை நான் நகங்கள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நகங்கள் வளர்க்குறீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க, கழுவுங்க டெய்லி. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கலாம். மாய்ஸ்சரைஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை எப்போவுமே ஈரமாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் அப்படி இல்லைன்னா மாய்ஸ்சர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கையை கழுவும் போது அந்த நீர் அப்போவே காஞ்சு அது ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் கை திரும்ப ட்ரையாக தான் இருக்க போகுது. ஸோ அதை இன்னும் ட்ரையாக இருக்காமல் வெட்டாகவே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசர் ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் கையை வெட்டாக வச்சுக்குவீங்களா இருந்தால் அதிலிருந்து ஜெர்ம்ஸால் வர்ற பாதிப்பு கம்மியாயிரும். ஜெர்ம்ஸுக்கு வெட்டாக இருக்கும்போது அதை பாதிக்கிற
திறன்கள் கம்மி, அப்படி இல்லைன்னா அதுகள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதோட ஸ்மெல் அப்படி இல்லைன்னா அந்த மாய்ஸ்சரைசரில் இருக்கிற சில பல ரசாயனங்களால். ஸோ உங்கள் கையை முடிஞ்ச வர மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் நெகத்தை கேரிங்காக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நெகங்களால் ஏற்படுற பாதிப்புகள் என்ன, நோய்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தனால இந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரை உங்களோட நெயில்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க, நெயில்ஸை நெகங்களை வெட்டி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது தான் இன்னும் க்ளீனாக, இன்னும் நோய்களை தவிர்த்து வச்சுக்கலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரை நெகங்களால் ஏற்படக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாதிப்புகளை கம்மி பண்ணிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ஷோவில் அடுத்த பாட்டு என்னன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நடத்தை, அப்படி இல்லைன்னா ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் பற்றி பேசும்போது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது நெகங்களை பற்றி தானே ஃபஸ்ட்டு கேரிங் பற்றி பார்த்துருந்தோம். அதனால் விரல்கள்னால தான் நாங்கள் இன்றைக்கி ஆட்டிடியூட் அப்படின்ற எபிசோடை கொண்டு போக போகிறோம். ஸோ ஆட்டிடியூடுக்கும் இந்த விரல்களுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நாம் லாஸ்ட் வீக் கதைச்சிருந்தோம் இந்த ஆள்காட்டி விரல் அப்படின்ற விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது. அதே மாதிரி இந்த 5 விரல்கள் இருக்குது இல்லையா, 5 விரலும் அப்போ என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்துதா இருக்கும்? ஆள்காட்டி விரல்னாலேயே இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, இந்த 5 விரல்களையும் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குதா இருக்கும்? அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீக் பார்க்க போகிறோம். இந்த 5 விரல்களையும் விரலாக பெயர்கள் மாற்றி அழைக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரின்னா, நம்ம வீட்டில் கூட அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பியோட பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கும். அம்மா சொல்கிற ஒரு விஷயந்தான், 5 விரலும் ஒரு மாதிரி இருக்காதே அப்படின்றத வந்து அம்மா சொல்லியிருப்பாங்க. 5 விரலுக்கும் 5 விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணாவோ தம்பியோ 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விரல்களை வச்சு சொல்லக்கூடிய ஒரு கருத்துனா அது ஒரு முக்கியமான கருத்து. ஸோ அடுத்ததாக வந்து முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த 5 விரல்களும் என்னென்ன விரல்கள் அப்படின்றது. இது கட்டை விரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கட்டை விரலை கட்டை விரல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த விரல் நான் முக்கியமாக சொல்லியா இருந்தேன். இந்த ஆள்காட்டி விரல் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஆள் காட்டுற விரலாக வாழ்ந்துக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் நடுவிரல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மோதிரம் விரல் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கிறது ஒரு சின்ன விரல் அப்படின்னு கூட நாங்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த கட்டை விரல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த மணிக்கட்டு அப்படின்றது எழுதுறதுக்கு கூட யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, கட்டை விரல் அப்படிங்கிறதும் கூட நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறதா இருக்கட்டும், நீங்கள் மோஸ்ட்லி ஃபோன் நோண்டுறவராக இருந்தால் அது வரைக்குமே அதான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரல், அதை பற்றி நம்ம பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட் வீக் கூட நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஆள்காட்டி விரலுங்கிறது ஒருத்தரை பாயிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கோ யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், அப்படி இல்லைன்னா ஆள்காட்டி விரல், பாயிண்டிங் ஃபிங்கர்னு கூட சொல்கிறோம். அதுக்கப்புறம் நடுவிரல் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ சமுதாயத்தில் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தெரிகிறதுக்கு காரணம், அது சமுதாயத்தில் ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜ்லேருந்து இது ஒரு தப்பான விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களை நாங்கள் தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மோதிரம் விரல் அப்படின்றது வந்து மோதிரங்கள் போடுறதுக்கு தான் இந்த விரலை மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனாலேயே இதுக்கு மோதிரங்கள் விரல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. மோதிரம் போடுற விரலை நீங்கள் பார்த்து அழகாக அதுக்கு மட்டுமே சரியாகிற மாதிரி மோதிரங்கள் போடுங்க. கைகள்னு வரும்போது எல்லா விரத்துலையும் மோதிரங்கள் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரியான ஆக்வர்டான மூமெண்ட்டுக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் மோதிரம் விரலை மட்டும் மோதிரங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சின்ன விரல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த விரல் ஸ்கூல் டைம்ஸில் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஞாபகமாக இருக்குதா இருக்கும். தப்பான விஷயம் இல்லை, ஒரு கரெக்டான விஷயத்துக்கு ஞாபகம் இருக்குதா இருக்கும். இதுலையும் வாழ்க்கையில் சில பல பாதிப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கட்டை விரல் அப்படின்னு சொல்லும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எழுதுறதுலேருந்து ஒரு பொருளை பிடிக்கிறது வரைக்குமே எல்லாத்துக்கும் இந்த கட்டை விரல் உபயோகப்படுது. அதனால் அதை கேரிங்காக வச்சுக்க வேண்டியதாக இருக்கட்டும். ஆட்டிடியூட் சம்மந்தமாக பேசும்போது இந்த கட்டை விரல் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபோனை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது போல் இருக்குது, ரொம்ப ஒரு ஃபோன் பற்றி எஜுகேஷன் இல்லாத ஒரு ஆள் போல் இருக்குது அப்படின்னு இருக்கும். உங்கள் ஃபோனை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலைனாலும் முடிஞ்ச வர கட்டை விரல்னாலும் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் பார்க்கும்போது உங்களோட ஸ்டாண்டர்ட் இன்னும் அதிகமாக தெரியும். அதனால் இப்படி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு கட்டை விரல்களாலே உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான விஷயம். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் பற்றி நம்ம கதைக்கும்போது இந்த சம்மந்தமாக ஆட்டிடியூட் பற்றி கதைக்கணும்னா முக்கியமான விஷயம்தான். ஒருத்தரை ஆள் காட்டுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விரல் தான் அவரை நோக்கி இருக்கே தவிர மற்ற 3 விரல்களும் உங்களை நோக்கி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நடுவிரல் அப்படின்றது வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனாலேயே இந்த நடுவிரலை வந்து அந்த தப்பான கண்ணோட்டத்தில் கூட எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டே கம்மியாயிரும்.
உங்களுக்கு ஒருத்தர் மேலே கோவம் அப்படின்னா அதை முகத்துக்கு சொல்லுங்கள், அதை வந்து விரல் செய்கைகளால் காட்டணும்னு இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மோதிரம் விரல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விரல்கள் இருக்குன்னா 5 விரலுக்கும் மோதிரம் யூஸ் பண்ண தேவையில்ல. மோதிரங்களை கரெக்டாக மோதிரம் விரல்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன விரல் அப்படிங்கிறது வந்து இந்த விரல்களும் ஒன்றா இருந்தால் தான், இந்த 5 விரல்களும் ஒன்றா இருந்தால் தான் ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால சின்ன விரலையும் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கப்புறம் விரல்கள் பற்றி பேசும்போது விரல்களோட சில பல சைகைகள் இருக்குது. நீங்கள் ஒரு போருக்கு போகிறீங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், சைகை. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்போது இந்த சிம்பிளுக்கான அர்த்தம் வந்து பீஸ், அமைதி. ஓகேவா? நிறைய ஃபாரினர்ஸ் தான் இந்த சிம்பிளை வந்து செல்ஃபிலெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கான அர்த்தம் வந்து அமைதி, பீஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான அர்த்தம் பீஸ், அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான சைகைன்னா அந்த ஆள்காட்டி விரல் சைகை. நீங்கள் தான் அப்படின்னு காட்டுற மாதிரியான சைகை தான் அடுத்த சைகை. அதுக்கடுத்து வந்து இந்த ஹைஃபை அப்படின்ற சைகை வந்து இல்லைன்னா பேட்டர்ன் வந்து நிறைய விஷயங்கள் மாறுபடுறதுனால அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஹைஃபை பண்ணும்போது உங்களோட உள்ளங்கையை முன்னாடி அனுப்புவீங்களா இருந்தால் விரல்களை பின்னாடி தள்ளி அது ஹைஃபை. அப்படி இல்லைன்னா விரல்களை முன்னாடி தள்ளி உங்களோட உள்ளங்கை உள்ளே இருக்குன்னா அது நிறுத்துப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சைகை. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பார்க்குறவர் ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு உள்ளாகலாம். நீங்கள் ஒரு ஹைஃபை கொடுக்கலான்னு இப்படி எடுக்கிறீங்கன்னா ஒரு என்ன நிறுத்த சொல்லிட்டான் பேச்சை அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து சாப்பிட போகிறீங்க, உங்கள் வாயில் சாப்பாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது சாப்பாடு எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்கும்போது திட்டவா முடியாதுல்ல சாப்பிடும்போது எனக்கு கூப்பிட்றேன்னு. அப்போ நீங்கள் விரல் செய்கைகளால் ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குது. சூப்பர், ஓகே. இதை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைகை யூஸ் பண்ணப்படுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சைகைனா ஒரு தூரத்தில் இருக்கிற நபருக்கு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சைகையான இந்த கால் மீ அப்படின்ற சைகை இருக்குது. இந்த மாதிரி விரல்கள்னாலேயோ சைகைனாலேயோ நிறைய விஷயங்கள் மாறுபடுது, வேறுபடுது. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு குட்டி குட்டி விஷயமா இருந்தாலுமே நண்பா அது ஒரு முக்கியமான விஷயந்தான். அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கை மட்டும் இருந்து பத்தாது, விரல்களும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு பொருளை பிடிக்கிறதோ தூக்குறதோ எல்லாமே பண்ணலாம். அதனால் விரல்களும் முக்கியமானது தான், அதிலிருந்து செய்கிற ஒவ்வொரு சைகைகளும் முக்கியமானது தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக செய்ய வேண்டியது உங்கள் கடமை தான். ஓகே, நம்ம நெகங்களை எப்படி கேர் பண்ணுறதுன்னு கதைச்சிட்டோம், விரல்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வருதுன்னு கதைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோவில் என்ன செக்மெண்ட்டு ஞாபகம் இருக்கா? பாய்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டான ஃபேஷன் செக்மெண்ட்குள்ளே தான் நம்ம அடுத்து வர போகிறோம். இன்றைக்கி ஃபேஷன் செக்மெண்ட்டில் நம்ம கதைக்க போகிறது, போன வாரம் நம்ம வாட்ச் பற்றி கதைச்சிருந்தோம் இல்லையா? ஒரு கையில் வாட்ச் போடுறீங்கன்னா இன்னொரு கையில் முக்கியமாக போட வேண்டிய இன்னொரு விஷயம், இன்னொரு எக்ஸசரி அப்படின்னா பிரேஸ்லெட் அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லையா? பிரேஸ்லெட் அப்படின்னு வரும்போது நிறைய விதமான பிரேஸ்லெட்ஸ் வந்து இப்போது சந்தையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பசங்களுக்கு அப்படின்னு வரும்போது பிரேஸ்லெட்ஸ் வந்து வேறுபடுது. ஒரு 4-5 வகையான பிரேஸ்லெட்ஸ் தான் இருக்குது. ஒன்று செயின், இன்னொன்று பெங்கல், அதுக்கப்புறம் வந்து லெதர், அதுக்கப்புறம் பேர்ல்ஸ் அப்படின்ற செயின்ஸ் தான் மோஸ்ட்லி பசங்க யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட்ஸாக இருக்குது. இந்த செயின் பிரேஸ்லெட்ஸ் பற்றி கதைக்கணும்னா, செயின் பிரேஸ்லெட் பற்றி கதைக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் தான், பாய்ஸ் மோஸ்ட்லி இந்த கோல்டு கலரில் இருக்கிற செயின் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு தப்பான கண்ணோட்டத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனுக்கு அது ஒரு கரெக்டான அட்ராக்ஷனாக இருக்காது. நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்கன்னா கோல்டு கலர் அப்படிங்கிறது வந்து உங்களோட உடம்புக்குள்ளே உங்களோட கலருக்கோ அப்படி இல்லைன்னா உங்களோட அந்த மஸ்குலரான பாடிக்கோ நல்லா இருக்காது. அப்படின்றதுனால முடிஞ்ச வரை சில்வர் கலர் யூஸ் பண்ணுங்கள். சில்வருக்கும் இரும்புக்கும் ஒரு குட்டி வித்தியாசம்தான் இருக்குது. அதனால் சில்வர் யூஸ் பண்ணுங்கள். சில்வருங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பு துருப்பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு இரும்பு இருக்குது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட்டை ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு பிரேஸ்லெட் எடுக்கிறோம். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஒத்து போகிற மாதிரி தான் எடுக்கிறோம். அதனால் அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றத பார்த்து கரெக்டாக வாங்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ நீங்கள் இந்த பாட்டி ஃபேஷனில் பிரேஸ்லெட்ஸ் பற்றி கதைக்கும் போது இந்த செயின் பிரேஸ்லெட்ஸ் அப்படின்னு கதைக்கும் போது கரெக்டானது, ஒரிஜினலானது, சரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா துருப்பிடிக்கிற அப்படி இல்லைன்னா ஸ்டெயின் ஆகிற இரும்புகள் வந்து உங்களுக்கு பல நோய்களை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் சரியில்லை. ஸ்கின்ல சில பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம்.
அடுத்ததாக வந்து நான் சொன்ன இன்னொரு முக்கியமான பிரேஸ்லெட் டைப்னா அது ஒரு பேங்கல் டைப் பிரேஸ்லெட். எல்லாரும் போடுற ஒரு விஷயம், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு பிரேஸ்லெட்னா இந்த பேங்கல்ஸ் தான். நிறைய படங்களில் பார்த்துட்டு வரீங்களா இருக்கும், அப்படி இல்லைன்னா நிறைய இடங்களில் இதுகள் விற்பனைக்கும் இருக்குது, அப்படி இல்லைன்னா நீங்களும் யூஸ் பண்ணுறீங்களா இருக்கும். இந்த பேங்கல் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட நான் முக்கியமாக முன்னாடியே சொன்ன மாதிரி தான், முடிஞ்ச வரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான்னு பார்த்து வாங்குங்க. துரு பிடிச்சிருச்சுன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு நிறைய நோய்கள் ஏற்படலாம். அதனால் துரு பிடிக்காத மாதிரி இரும்புகளாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது. இப்போது வந்து இந்த காப்பு அப்படி இல்லைன்னா பேங்கல் அப்படின்ற பிரேஸ்லெட் வந்து நிறைய கோணங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி தான் ஒரே ஒரு லைனாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஊசி மாதிரி வருது, அப்படி இல்லைன்னா நிறையா பிரிண்டட்ஸ் வருது, அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா பேர் அப்படின்லாம் அடித்து வருது. அதனால் நீங்கள் இன்னொருத்தர் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு பெஸ்ட்டான பிரேஸ்லெட்டாக இருக்கிறது இந்த காப்பு அப்படின்னு இப்போது சந்தைக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான பிரேஸ்லெட்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பிரேஸ்லெட் தான். எல்லோரும் நிறைய இடங்களில் ஏமாறுற ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கிறது இந்த விஷயம்தான். ஏமாறுற ஒரு பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் வந்து பேர்ல்ஸ் அப்படின்ற பிரேஸ்லெட்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த முத்தாக மணிமணியாக இருக்கிற பிரேஸ்லெட்ஸ் வந்து இப்போ பசங்க ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பல முத்துக்கள் வந்து ரொம்ப விலை மதிப்பானது. சில பேர் டைகர் டூத் அப்படின்னு சில பல பிரேஸ்லெட்ஸ் விற்கிறாங்க, சிலவங்க வந்து எலிஃபண்ட் டூத்துன்னு விற்கிறாங்க. ஸோ அது ஒரிஜினலானு கரெக்டாக தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட காட்டியோ இல்லைனா அவரை கூப்பிட்டு போயோ பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த விலை மதிப்பான பொருளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு சரியானதா தவறானதான்னு கூட உங்களுக்கு தெரியாது, வீணாக காசு வேஸ்ட் ஆயிரும் நண்பா. அதனாலேயே இந்த பேர்ல்ஸ் அப்படின்ற பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்க. ஏன்னா சந்தையில் இது ரொம்ப விலை மதிப்பான ஒரு பிரேஸ்லெட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இதோட ஒரிஜினலும் இருக்குது, ஃபேக்கும் இருக்குது. ஃபேக்கானதும் அழகாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் ஃபேக் தான் வாங்குறீங்கன்னா கரெக்டாக ஃபேக்கானதை வாங்குங்க. ஆனால் ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இருந்தால் தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. பாருங்கள் இது டைகர் டூத் தானா எலிஃபண்ட் டூத் தானான்னு பார்த்து கரெக்டாக வாங்குங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா உங்களோட காசு தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரேஸ்லெட்னா இந்த லெதர் பிரேஸ்லெட்ஸ். இப்போ பசங்க இந்த லெதர் பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது கம்மியாகிடுச்சு. ஆனால் முன்னாடி ரொம்ப பசங்க வந்து யூஸ் பண்ண ஒரு பிரேஸ்லெட்டாக இருந்தது இந்த லெதர் பிரேஸ்லெட் தான். ஏன்னா லெதர் பிரேஸ்லெட் போடும்போது வந்து கைக்கு ரொம்ப ஃபில் ஆகி ஒரு வாட்ச் மாதிரி பெருசாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆனால் சில பல துணிமணிகளுக்கு மட்டும்தான் இந்த லெதர் பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்கும். ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெடிஷனான பிளேஸுக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு பார்க்குக்கு போகிறீங்கனாலே கூட இந்த லெதர் பிரேஸ்லெட் ஒத்து வராது. அதுலேயும் சின்னதாக ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அது ஓகே தான். ஆனால் லெதர் பிரேஸ்லெட்னு வரும்போது வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு நைட் அவுட் போகிறீங்க, ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே ஜாக்கெட் போட்டிருக்க மாதிரி ஒரு காஸ்டியூம் போடுறீங்கன்னா தான் இந்த லெதர் பிரேஸ்லெட் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் நண்பா. லெதர் பிரேஸ்லெட்ஸ் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஒத்து போகாது. அதனால் கரெக்டான பிரேஸ்லெட்டை பார்த்து வாங்க வேண்டியது உங்களோட கடமை. அதனாலேயே லெதர் பிரேஸ்லெட்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒரு லெதர் ஜாக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நைட் அவுட் மாதிரி அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வாரத்தோட ஃபேஷன் அப்படின்ற பக்கத்தில் வந்து நம்ம பார்த்தது பிரேஸ்லெட்ஸ். போன வாரம் நம்ம வாட்ச் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ வாட்சுக்கும் பிரேஸ்லெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னீங்கன்னா, ஒரு கையில் வாட்ச் போடுறீங்க, ஒரு கையில் பிரேஸ்லெட் போடுறீங்க. அதனாலேயே ரெண்டுமே வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கணும். அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான், எந்த ஒரு எக்ஸசரி யூஸ் பண்ணுறீங்கனாலும் வாட்சாக இருக்கட்டும் பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர உங்கள் ட்ரெஸ்ஸை விட அழகாவோ உங்கள் ட்ரெஸ்ஸை விட அட்ராக்டிவாகவோ இருக்கக்கூடாது. அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து அழகு மட்டும் இல்லை, மோசமாக இருக்கிறது கூட அட்ராக்ஷன் தான். நீங்கள் ஒரு ஷர்ட்டுக்கு லெதர் ஒரு பிரேஸ்லெட் போடுறீங்கன்னா மோசமாக தானே இருக்கும். அந்த லெதர் பிரேஸ்லெட் வந்து தூக்கி காட்டும். அப்படி இருக்கும்போது உங்களோட ட்ரெஸ்ஸுக்கான அட்ராக்ஷன் கம்மியாயிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ ஓகே, லேட் பண்ணாமல் நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போயிடுவோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டான ஒரு ஹீரோவை எடுத்து அவரோட லைஃப் ஸ்டைலை எடுத்து அவரோட ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ் படங்களில் எப்படி இருக்குது, அதை தவிர்த்து அவர் வெளியே இதே மாதிரி தான் உடுத்துறாரா, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, நம்ம அதிலிருந்து என்ன மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஷோவில் பார்க்குறது வழக்கம். போன வாரம் கூட நம்ம சந்தானம் பற்றி பார்த்துருந்தோம். சந்தானம் ஒரு காமெடி ஹீரோவாக பார்த்துருந்தாலுமே அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பேசும்போது நிறைய பேருக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வாரம் பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஹீரோ தான், எடுத்துக்காட்டு. ஸோ இந்த வாரத்தோட எடுத்துக்காட்டில் பார்க்க போகிறது நம்ம வந்து
ஒரு ட்ரெண்டிங்கான ஹீரோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ பேன் இந்தியன் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படம் தான் புஷ்பா 2 அப்படின்ற படம். இந்த படத்தில் இவரோட காஸ்டியூம்லேருந்து நமக்கு இன்ஸ்பயர் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற படங்கள்ல இருந்து நமக்கு இருக்க இன்ஸ்பிரேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும், அவர் வெளியே எப்படி உடுத்திருக்காரு, அவரோட மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி அவர் கரெக்ட் பண்ணிக்கிறாரு, உங்களுக்கு அந்த மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து புஷ்பா 2 படத்தோட ஹீரோவான அல்லு அர்ஜுன் அவர்களோட ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ் முதல் படத்துலேருந்து கடைசி வரைக்கும் இப்படி இருந்தது தான். இவரோட முதல் படமாக இருக்கிறது 2003 ரிலீஸ் ஆன கங்கோத்ரி அப்படின்ற படம். இந்த கங்கோத்ரி படத்துலேருந்து இப்போ இருக்கிற அல்லு அர்ஜுனோட ஃபேஸ் கட்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இதனாலேயே இவருக்கு சில பல விமர்சனங்கள் இருக்குது, இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காருன்னு. ஆனால் அது எதுவுமே இன்னும் நிரூபிக்கப்படலை. அப்படிங்கிறதுனாலேயே நம்ம அந்த செக்மெண்ட்டை எடுக்க வேணாம். ஆனால் கங்கோத்ரி படத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது அவரோட ஒரு ஹார்ட் ஒர்க் தான். அதனால் அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். கங்கோத்ரி படத்தில் வந்து ஒரு யங்கான பையன், ஒரு ஸ்கூல் போகிற பையன் மாதிரியான ஒரு கேரக்டர்னாலே அவரை ரொம்ப இன்னசென்ட்டாக காட்டுறதுக்காக ஒரு போலீஸ் கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹேர் கட் யூஸ் பண்ணி ஒரு பெகி ஷர்ட் வச்சு ஒரு பொட்டு வச்சு ஒரு நார்மலான ஃபேஸ் கட்டோட தான் இவரை கொண்டு போயிருப்பாங்க. அதனாலேயே இதில் ஃபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு டிப்ஸ் இல்லைனாலும், இந்த படத்துக்கு அடுத்து நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் என்னென்னா வேதம் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்த இன்னொரு படம் தான். ஏன் 10 வருஷத்துக்கு இங்கிட்டு வரேன்னா, அதிலிருந்து ஒரு 10 வருஷத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். அதில் ரொம்ப ஒரு ஸ்கினி ஃபெட்டான ஒரு பாடி ஹேண்டில் பண்ணியிருந்த இவர் இதில் ஸ்கினியான ஒரு மசிலோட ஒரு பாடி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேஷன் ஸ்டைலும் கொண்டு போயிருப்பார். அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாகவே இதில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபன்னான பையனாக இருப்பார், ஒரு மாதிரி மாஸான பையனாக இருப்பார். இவரோட படங்கள் வந்து இப்போ வர்றது எல்லாமே ஒரு மாஸான பையனோட படங்களாக இருக்கிறனால இவரோட காஸ்டியூம்ஸுக்கும் இவரோட ஸ்லாங் அண்ட் ஆட்டிடியூடுக்கும் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஆட்டிடியூடில் இவர் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றது வழக்கமாக இருக்குது. இந்த படத்துலையும் அந்த கங்கோத்ரி படத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து அவரோட ஃபேஷன் வந்து அழகாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான படம் தான். இன்னொரு 7 வருஷம் கடந்து ஐயர் கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஒரு பக்கம் ஒரு கேங்ஸ்டராகவும் இருப்பார். இந்த படத்தில் காஸ்டியூமில் ஒரு டிஃபரன்சஸ் காட்டியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஐயர், அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் ஷர்ட், ஒயிட் வேட்டி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு துணி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லாங், ஃபன்னான ஒரு ஸ்லாங், ஒரு இன்னசென்ட்டான பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் கேங்ஸ்டர் ஃபுல் பிளாக் அண்ட் பிளஷன் ஸ்டைலுமே அழகாக அவருக்கு செட் ஆகியிருக்கும்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பாடி ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்குமா இருந்தால் எந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி இல்லைனாலும் சில ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஓகே ஆகும். அதை பற்றி நாங்கள் வர்ற வாரங்களில் நிறைய விஷயம் கதைக்க இருக்கிறதுனால ஷோவை கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமான மூவி. இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு பற்றி கதைக்கும் போது ரீசெண்டாக வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான மூவின்னா அலவைகுந்தபுரம் அப்படின்ற படம். ஏன் இந்த அலவைகுந்தபுரம் அப்படின்ற படத்தை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து அவரோட பில்லியனரோட பையன், ஆனால் மிடில் கிளாஸான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன நோட் ஆகுதுன்னா, பில்லியனர் ஒருத்தரோட பையன் மிடில் கிளாஸில் வாழ்ந்துட்டு வர்றான். அதை காட்டணுன்னா, பில்லியனர் ஒரு பையன் தான் மிடில் கிளாஸில் இருக்கான்னு காட்டணுன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங்கில் தான் காட்ட முடியும். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலுமே மிடில் கிளாஸோ, லோ கிளாஸோ, அப்பர் மிடில் கிளாஸோ, லோவர் மிடில் கிளாஸோ, உங்களோட துணியை வச்சு தான் இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணுறாரு இல்லையா? அதனால் உங்களோட ட்ரெஸ்ஸிங் நீங்கள் அழகாக வச்சுக்குவீங்களா இருந்தால் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், இவர் பில்லியனராக இருப்பார் படத்தில், ஆனால் மிடில் கிளாஸ் ஒரு லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாங் ஸ்லீவ் டிஷர்ட்டாக இருந்தாலுமே சரி, ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே ஜாக்கெட் போடுறது மாதிரி இருந்தாலுமே சரி, கலர் காம்பினேஷன்ஸ் அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தான், இதில் நிறைய பிளேசர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். கோட் போட்டிருப்பார். கோட் போட்டிருக்கும் போது கூட அந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் பேட்டர்ன்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெட் கோட் போட்டுக்கிட்டு வர்ற சீனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் ஷர்ட் தான் உள்ளே போட்டிருப்பார். அதுதான் கரெக்டான கலர் காம்பினேஷன். அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் கோட் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலே நினச்சாலே ஒரு மாதிரி ரொம்ப ஃபங்கியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் கோட்டுக்கு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில். நீங்கள் எப்படி உடுத்துறீங்கனாலும் கலர்ஸ் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. அதை வந்து இந்த படத்தில் அழகாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இருக்குது. நம்ம இந்த படத்தையும்
பார்த்துருப்போன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்தது தான் இந்த புஷ்பா அப்படின்ற படம் வந்து. புஷ்பா படத்தில் வந்து நமக்கு ஃபேஷன் பக்கத்தில் இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதுக்கு இல்லைனாலும், ஏன்னா ஒரு ரெட்ரோ கேங்ஸ்டர் ஸ்டைலில் தான் நிறைய உடுத்திருப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு லோக்கலான பையன் ஸ்டைலில் உடுத்திருப்பார். அதிலிருந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஆனால் புஷ்பா படத்தில் உடுத்திக்கிட்டு இருக்கிற அந்த லோக்கல் பையன் பெக் ஸ்டேஜில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? எஸ், இந்த புஷ்பா படத்தை பார்த்து வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருப்பீங்க. அல்லு அர்ஜுனுக்கு ஃபேன்லாம் ஆகிருப்பீங்க. அதனாலேயே அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் உடுத்தணும்னு புஷ்பா ஸ்டைலில் உடுத்துறீங்களா இருக்கும். அது உங்களுக்கு செட் ஆகுதா பிரதர்? புரிஞ்சுக்கங்க, ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அவரோட ஃபேனாகவே இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு இல்லை. உங்களுக்கு செட் ஆகிற ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும் நண்பா. ஸோ ஓகேவா, இவர் வெளியே வந்து புஷ்பா படத்தில் வந்து இப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணிட்டு வெளியே எப்படி யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த அலவைகுந்தபுரம் அப்படின்ற படத்தில் மாதிரி சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் யூஸ் பண்ணுறாரு. ஒரு லாங் ஸ்லீவ் டிஷர்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூலர்ஸ், அழகாக முடிய வாரி தாடியெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டு. புஷ்பா படத்தில் அதில் அப்படியே ஆப்போசிட். அதுக்கேற்ற மாதிரியான துணியே இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலோ பியர் ஸ்டைலோ இருக்காது. ரொம்ப ஒரு மோசமான பியர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு காட்டும்போது அவர் அதிலெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்க மாட்டார், அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி காட்டணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகாமல் நம்ம அப்படியே வெளியே வந்து இவரோட பேக் ஸ்டேஜில் இருந்து தான் இன்ஸ்பயர் ஆக போகிறோம். அலவைகுந்தபுரம்க்கும் இவரோட பேக் ஸ்டேஜில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலவைகுந்தபுரமில் மோஸ்ட்லி இவரோட உடம்புல ஒட்டுன மாதிரி ஸ்கினியான லாங் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். பேக் ஸ்டேஜில் கொஞ்சம் பெகியான டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அவரோட ஃபிசிக்ஸ் வந்து வெளியே தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஸோ ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அல்லு அர்ஜுன் பற்றிலாம் கதைச்சிருந்தோம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு தெரியும் அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ்லாம் வேறு லெவல்லையே இருக்கும் அப்படின்றது வந்து. ஸோ அல்லு அர்ஜுனை தாக்கணும் அப்படின்றதுல நம்மளோட எண்ணம். அவரோட ஒவ்வொரு படங்களுக்கும் இருந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எடுத்துக்கிட்டு அவரோட பேக் ஸ்டேஜில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் எடுத்து தான் நம்ம பேசியிருக்கோம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா அவரோட பேக் ஸ்டேஜை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி விரல்களை பற்றி கதைச்சிருந்தோம், நெகங்களை பற்றி கதைச்சிருந்தோம், விரல்களில் இருக்கிற சைகைகளை பற்றிலாம் கதைச்சிருந்தோம், பிரேஸ்லெட்ஸ் பற்றி கதைச்சிருந்தோம், ஒரு ஆக்டரை பற்றிலாம் கதைச்சிருந்தோம் இல்லையா? இதெல்லாமே உங்களுக்காக தான், உங்களோட மாற்றத்துக்காக தான். உங்களோட லைஃப்பில் கொண்டு வர குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் உங்களோட லைஃப்பையே ஒரு பெரிய சேஞ்சாக மாற்றுது அப்படின்றது வந்து நம்ம எல்லா வீக்கும் சொல்கிற ஒரு விஷயம்தான். இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்தோட எண்டிங்கில் வந்து உங்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் மோட்டிவேஷன்லாம் கொடுக்காம ஒரு ஹாப்பி விஷஸ் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். நாளைக்கு கிறிஸ்மஸை அழகாக கொண்டாடுங்க. ஒரு நல்ல பண்டிகை, கலர்ஃபுல்லான ஒரு பண்டிகை, ஒரு ஹாப்பியான பண்டிகை. அதை அழகாக கொண்டாடுங்க. உங்களோட லைஃப்லையும் நிறைய பண்டிகைகள் வரலாம். உங்களோட பர்த்டேயை நீங்கள் மறந்துட்டு இருக்கீங்களா இருக்கலாம். அந்த விஷயங்களையும் மறக்காமல் கொண்டாடுங்க. கொண்டாடக்கூடிய மூமெண்ட்டுகளை விட்டு கொடுக்காதீங்க உங்களோட வாழ்க்கையில். கிறிஸ்மஸும் கொண்டாடக்கூடிய ஒரு மூமெண்ட், அதை மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கொண்டாட முடியுமோ கொண்டாடுங்க. வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக தான். இன்னொரு வாரம் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விடை பெறும் நான் சல்லு. அதனால் போயிட்டு வாங்க. டாட்டா.